எதிரிகள் கூட வருத்தமடையக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோற்ற செய்தி இருக்கிறது. இன்னும் குளத்தூர் தொகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த தொகுதியில் உண்மையிலேயே அந்த மக்களுக்காக உழைத்துள்ளார். துரிதமாக அடிக்கடி அந்த தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்துள்ளார். அந்த தொகுதியுடைய மேம்பாட்டிற்காக பல திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தியுள்ளார். அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவலாகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தியாகவும் தான் இருக்கிறது. ரியல் லைஃப் தான் ரியல் லைஃப் என்று நினைக்கக்கூடிய கூட்டம் அதிகரித்து விட்டது. நீங்க தாவேக ஆதரவாளர்களிடம் போய் நீங்க கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட சிலரை தவிர பெரும்பான்மையான அந்த ஆதரவாளர்கள் தெளிவான பதிலே தர மாட்டாங்க. மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு. செத்துருவான், அவ்வளவுதான் அடிச்சு ஓட விட்டுருவான். அவனதான் ஆமக்கறி தின்ற சீமான் வாழ்கன் ஆமக்கறி தின்ற சீமான் ஒழிக. அரசியல் புரிதல் இல்லாத கூட்டமாக தான் ஆரம்பத்திலிருந்து கூட்டம் பார்க்கப்பட்டது. இப்போ இதை யார் காரணம்? இதுக்கு விஜய் அவர்கள் காரணம் அப்படின்னு ஒரு பொறுத்த நம்ம சொன்னாலும் இத்தனை ஆண்டு காலங்களாக இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருந்ததற்கு யார் காரணம்? இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த மண்ணை ஆண்ட திராவிட கட்சிகள் தான் காரணம். சினிமா பின்பம் பரவுவதற்கு திராவிட கட்சிகளுக்கு பெரும் பங்கு உண்டு. ஏனென்றால் சினிமா துறையிலேயே திராவிட கட்சிகளுக்கு பெரும் பங்கு உண்டு. ரெட் ஜெயிண்ட் எல்லாம் சொல்லலாம். இதே விஜய் அவர்கள் நடித்த படங்களை வெளியிட்டது யார்? எந்த டிவியில விஜயோடைய முகத்தை பார்த்து வளர்ந்தோம்? அப்போ அதே போல போதை வஸ்துகள், அதாவது இளைஞன் அரசியல்படுத்தப்படணும்னா அவனுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு சிந்தனை இருக்கணும். அறிவை மழுங்கடிக்கக்கூடிய மதுவை தமிழகத்தில் அதிகமாக்கிவிட்டு தமிழகத்தில் உலாவ விட்டுவிட்டு இவ்வாறு இளைஞன் அறிவார்ந்த சிந்தனையாளனாக இருப்பான் என்று யோசிக்க முடியும். என்னை பொறுத்தவரையில் திராவிட கழகங்கள் எதை விதைத்ததோ அதை அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு செய்ய வேண்டிய அரசியலை சரியாக செய்த திமுக அரசு மக்களுக்கு தர வேண்டிய அந்த பாதுகாப்பு இருக்குல்ல, அதுல நிறைய விடயங்கள்ல கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சதா சொல்றாங்க. ஆனால் நம்ம கண்கூட பார்க்குறோம்ல, பார்க்கும்பொழுது நிறைய குற்றங்கள் அதிகரிக்குது. அது குறைஞ்சிச்சுன்றதுக்காக அந்த குற்றங்கள் நிகழும் பொழுது ஆளுங்கட்சியை குறை சொல்லாமல் இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. போதை வஸ்துகள் பரிமாறக்கூடியது என்பது பூஜ்யமாகி உள்ளது அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் நிறைய விஷயங்கள்ல குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய விடயங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் சிறைவாசிகளுடைய விடுதலை அது என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்படி பலவிதமான அதிருப்திகள், இந்த அதிருப்திகள் எல்லாம் தாவேக்கான வாக்குகளாக மாறி உள்ளது என்று சொன்னால் அது உண்மை. திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை மட்டும் மையப்படுத்தி தாவேக்கா வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னால் அது நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் தாவேக்காக்கு செலுத்தப்பட்ட வாக்குகளில் ஏறத்தாழ 80 85 90 விழுக்காடு வாக்குகள் சினிமா பிம்பத்தால் கட்டமைக்கப்பட்ட வாக்குகள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பல சகோதரர்கள் அதாவது தாவேக்கா ஒரு எதிர்கட்சியாக வந்துவிட வேண்டும் என்பதற்காகவே வாக்களித்துள்ளார்கள் தாவேக்காவிற்கு. ஏனென்றால் அதிமுக ஒரு பலமான எதிர்கட்சியாக இல்லை. அது இல்லாதனால் திமுக ஒரு சர்வாதிகார போக்கை நோக்கி பயணித்து விடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில். ஏன்னா அந்த வீட்டு வரியெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு. நிறைய வீட்டு ஓனர்கள்லாம் தாவேக்காக வாக்களிச்சிருக்காங்க. தாவேக்காவை எதிர்கட்சியாக வர வைக்க வேண்டும் என்று வாக்களித்துள்ளார்கள். அது ஒரு சரியான பார்வைதான். நேற்று ஒரு பத்திரிகையாளரை தொடர்பு கொண்டு நான் பேசும்போது அவங்க சொல்றாங்க, என்னங்க ஆளுங்கட்சியா வந்துட்டாங்க, நான் துளியளவும் ஆளுங்கட்சியாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, இது தெரிஞ்சிருந்தா நான் ஓட்டே போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா நான் எதிர்கட்சியாக அவர்கள் வர வேண்டும் என்று தான் நினைத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சிந்தனை, அதாவது திமுகவுக்கு ஒரு அச்சை நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தாவேக்காவை எதிர்கட்சியாக கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையுடன் வாக்களித்த அனைவருமே தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்து கொண்டு நேற்று நெஞ்ச பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சிருப்பாங்க. குறிப்பாக அந்த எம்எல்ஏக்களுடைய பெயர்கள், அந்த புதிய முகங்கள், அவர்கள் எல்லாம் குறிப்பாக அந்த நிறைய இதுக்கு முன்னாடி உள்ள காணொலிகளில் அந்த வேட்பாளர்களுடைய டிபேட் இருக்குல்ல, அந்த டிபேட்ல பார்த்தோம்னா தெளிவற்ற பேச்சுகள். இவர்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைந்துள்ளார்கள், சரியான செயல்பாடுகளை செய்வார்கள் என்று நம்புவோம். ஒரு அனுபவம் கிடைத்து சரியான செயல்பாடுகளை முன்னெடுப்பார்கள் என்று நம்புவோம். மீண்டும் ஒரு முறை வெற்றி அடைந்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக தமிழகத்தை பாஜகவுக்கு அடமானம் வைத்து விடாத வகையில் இந்த ஆட்சி இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்காக இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஆனால் ஒரு மனித அறிவை வைத்து, நமக்கு தெரிந்த ஞானத்தை வைத்து கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது, யோசித்து பார்க்கும் பொழுது அதற்கான சாத்தியக்கூறு என்பது மிக குறைவாக உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது ஓரளவுக்கு அனுபவம் படைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரும் பொழுதே அவரையே தூக்கி பாக்கெட்ல போட முடிஞ்ச பாஜகவுக்கு தாவேக்கா தலைவர் விஜயெல்லாம் எம்மாத்திரம் என்று சொல்லும் அளவிற்கு தான் தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம், இதற்கு முன்னாடி அவர் நடந்து கொண்ட விடயங்களை வைத்து நம்மால் கணிக்க முடிகிறது. இறைவன் அறிந்தவன். தன் நாடியவர்களுக்கு இறைவன் அந்த நாற்காலை தருகிறான். தன் நாடியவர்களை உயர்த்துகிறான். ஆட்சியும் அதிகாரமும் இறைவன் ஒருவனிடமே. இறைவன் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.